ஹாய், வெல்கம் டு பாட்டும் ஃபுட்டும் சேனல். ஆஹா, அக்கா இன்னைக்கு உட்காந்து செய்தி சொல்ல போறாங்களோ? வித்தியாசமா இருக்காங்க இன்னைக்கு பாப்போம். நம்ம ஃப்ரூட் கொக்டெயில் செய்யலாம்னு இருக்கோம். ஓகே, நான் ஃப்ரூட் எடுத்துருக்கேன். ஒன்று பப்பாயா, இன்னொன்று வந்து ஹனி டியூ, அப்புறம் வந்து மேங்கோ, கொஞ்சம் ரம்புத்தான். இது வந்து ரம்புத்தான். அக்கா நாங்களும் மலேசியா தான்க்கா, புரிஞ்சுக்கிறேன்க்கா. நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். இதில் வந்து 3 வெரைட்டி. இப்போ ஒன்றாவது வந்து நம்ம அப்ப அக்காவுக்கு 3 எபிசோட் இருக்கலாம் அந்த டிப்பே. பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி செய்வோம். ஓகேவா? ஓகே, மொதல் ஃபுட் செய்யறதுக்கு அக்கா கத்திய கீழே எனக்கு பயமா இருக்குக்கா. 3 பீஸ் எடுத்துக்குவோம். ஹனி டியூ வந்து ஒரு 4 எடுத்துக்கலாம். மேங்கோ வந்து ஒரு 2 ஸ்லைஸ் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு அதை போட்டு ஐஸ் கியூப் போட்டு நம்ம பிளான் பண்ணிடுவோம். அதை போட்டு ஐஸ் கியூப் போட்டு நம்ம பிளான் பண்ணிடுவோம். பிளான் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம். அது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருவோம் பிள்ளைங்களுக்கு. ஓகே ஓகே, மேங்கோ எல்லாம் போட்டாச்சு. ஐஸ் கியூப் கொஞ்சம் போடுறேன், கொஞ்சம் சுகரும் கலந்துட்டேன். ஸோ இப்போ இதை வந்து பிளான் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, நம்ம அரைச்சாச்சு. முதல் ஸ்கூலில் அந்த ஃப்ரூட்டை அரைச்சி இதில் நான் போடுறேன். இதுக்கு நம்ம ஐஸ் கியூப் சேர்க்கலாம், சேர்க்காம இருக்கலாம். ஆனால் வந்து ஏன்னா நம்ம ஐஸ்கிரீம் சேர்க்கறதுனால கொஞ்சம் போட்டுக்குவோம். ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, அப்புறம் நமக்கு சீக்கிரம் வந்துடக்கூடாது. அதனால் போட்டுருவோம். அதில் கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் ரம்புத்தான் கலந்துவோம். எங்கக்கா டேக்கோ பண்ண படிச்சீங்க? மேயா செய்யறீங்க? ஓகே, கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிடுவோம். என்னோட பிள்ளைங்களாம் ஸ்கூல் பேசுங்க, அதனால நான் டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, தென் வில் ட்ரை. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஜூஸ். முதல் ஜூஸு நைஸ். கண்டிப்பாக சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா நம்மளுக்கு